காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி குக்கிங் வீடியோ பார்க்கலாமா? நான் தான் வந்து சமைக்க போகிறேன். எஸ், நான் தான் சமைக்க போகிறேன். ஸோ அதனாலே நான் ஹல்திராம்ஸ் பூரி பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ எனக்கும் சாப்பிடவே இல்லை. ஸோ இதை வச்சு சாட் மசாலா பண்ணலாமா? பண்ணலாமே. தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வந்துடலாம். தக்காளி, வெங்காயம், லெமன், கொரியாண்டர், உப்பு, மிளகாத்தூள், அந்த மாதிரி பெப்பர் எல்லாம் தேவைப்படும். நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். அப்புறம் வேர்க்கடலை இருக்குது, ஆட் பண்ணினா சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான எல்லாமே இருக்குது. என்னென்ன தேவைன்னு திரும்ப அதில் சொல்கிறேன். பூரி பேக்கெட், லெமன், வெங்காயம், தக்காளி, கொரியாண்டர், மசாலாலாம் இங்கேயே இருக்குது, பெப்பர், உப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன். உப்பு, நெக்ஸ்ட்டு பெப்பர் இது வேண்டாம், இது எடுத்துக்கலாம். அப்புறம் லைட்டாக நம்ம மிளகாத்தூள் போடுவோம்ல, லைட்டாக, ரொம்ப லைட்டாக, அதுக்காக இது எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு பவுல் எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து ஒரு எவ்வளோ செய்ய போகிறீங்களோ தேவையான அளவு இவ்வளோன்னு நான் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு கை அளவு தான் நான் வந்து போடுறேன். போட்டுட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா கொத்தமல்லி வந்து வைக்கணும், தக்காளியும் வைக்கணும். கொத்தமல்லியில் வந்து இவ்வளோ போதும். இது கூட போதும், இவ்வளோ போதும், இவ்வளோ போதும். இப்படின்னு டப்பா மூடி வச்சுட்டாரு. இல்லை எங்கள் மம்மி திட்டுவாங்க. என் வீட்டுக்கு ஸ்வீட் வைப்ஸ் சேனல் ஓனர் வராங்க. வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் வருவான்னைக்கு. ஸோ அதனால நம்ம அவள் வந்தால் நான் அவளை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே இதை நாங்களே காலி பண்ணுறோமா என்ன தெரியாது. என்னடா இவன் ஃப்ரேம் விட்டு அடிக்கடி வெளிப்படாதுன்னு பார்க்குறது. சாப்பிங் போர்டு எடுத்துருந்தேன். தக்காளியை பொடிசாக நறுக்கிக்கணும், ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கணும். நானும் வந்து பொடிசாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அவ்வளோன்னு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் யாரும் சாட மாட்டாங்க. நான் தான் சும்மா இருக்க கோபால், ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இதை செய்கிறேன். எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னா செய்யுங்க, சாப்பிட மாட்டாங்கன்னா உங்களுக்கு மட்டும் செய்யுங்க. டோன்ட் பி செல்ஃபிஷ். சாப்பிடுவாங்கன்னா கேட்டுக்கோங்க. நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். அப்பா வந்து சாப்பிடுவாரான்னு தெரியாது. குக்கிங்னாலே டவுட்டு தான். ஓகே, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். கட்டியாக இருக்கும் ரைஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தை போட்டு முடிச்சுட்டு தக்காளி, ஒரு ஹாஃப் தக்காளி ஃப்ரிட்ஜில் இருக்காது, இந்த ஹாஃப் தக்காளியே போதும் எனக்கு. ஓகேவா? ஓகே, அரை தக்காளி அதை வெட்டிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால சில்லுண்டு கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பேர் பூரி சாட் மசாலா. நானாக வச்ச பேர், நீங்கள் எதாவது பேர் வச்சுக்கோங்க. அரை தக்காளி பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி சும்மா ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் தான் போடுறதுனால கட் பண்ணி இதோ இவ்வளோ சைஸ் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இருந்தாலே போதும். இன்றைக்கி அவ்வளோ தக்காளி பிடிக்காது எனக்கு. ஸோ அதனால் நான் தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வெட்டிக்கலாம். தண்டோட போடுவோம், தண்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், நான் கொரியாண்டர் போட்டுக்கிட்டேன். கொரியாண்டர், கொத்தமல்லி, ரெண்டு ஒன்று தான் இல்லை, கொரியாண்டர், கருவேப்பிலை, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஸ்பைசஸ்லேயே ரொம்ப டேஸ்ட் கிங் ஆஃப்
ஃபஸ்ட்டு கூப்பிட்றது எது அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஒரு 1/4 லெமனே போட்டுக்கலாம். இப்போ கூட இந்த லெமன் லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. போலீஸ் சீரியல் ஓடிட்டுருக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில். ஸோ அதனால் அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். சமைக்கும்போது ஷார்ட்டாக சொல்லலாமா? இந்த போலீஸ் சூப்பரான ஒரு வெப் சீரிஸ்னால் எல்லாத்தோடும் ஒன்றாவே வந்துடாது, கொஞ்சம் தனித்தனியாக தான் வரும். என் தம்பி அது இல்லாமல் கேஷ் மசாலாலாம் நல்லா சாப்பிடுவான். ஸோ அதனால் பூந்தி கொட்டியாச்சு ரைஸ் நல்லாயிருக்கு. நான் வந்து ஹல்திராம்ஸோட பூந்தி தான் எடுத்துருந்தேன். இது வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பெங்கால் கிராமோட ஃப்ளோர் பால்ஸ் மேக்கிங் ஃபார் ரைத்தான்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெப்பரும் தேவையான அளவு சொன்னால் கமெண்ட்டை கழுவி ஊற்றுவீங்களே. ஸோ அதனால் நான் பெப்பர் வந்து கம்மியாக போட்டுக்கிறேன். ஏற்ற மாதிரி காரம் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், பிடிக்காது கம்மியாக தான் சாப்பிடுவாங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு சிட்டி கூட கம்மியாக தான் ஆட் பண்ணணும், இல்லைனா நாளைக்கு எல்லாருக்கும் வைத்து கலக்கிடும். நிறைய சமைக்கும் போது எப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அடுத்து உப்பு தேவையான அளவுன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ போடுங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இல்லை, 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். அந்த 1/4 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் நிறைய வெப் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் சந்தோஷமாகுங்க. இவங்க ஒரு நிமிஷம் ஒரு கரண்டி எடுத்துட்டு வரேன். கரண்டி எடுத்து வந்தாச்சு. நான் ஆல்ரெடி கார்ன் பப்ஸ் இருக்குல்ல அதில் வந்து செஞ்சேன். பட் அது எல்லோரும் சாப்பிட்டாங்க. இது நல்லா இருக்குமா ஐ டோன்ட் நோ. ரெடி. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணலாம். குட்டி குட்டி பிளேட்டு அதெல்லாம் சர்வ் பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சந்திக்கிறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவேன். Bye guys, please share and subscribe our channel.